ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சமையலாம் சமைக்க போகிறோம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா, நார்மல் டின்னருக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாச்சும் வந்து சப்பாத்தி பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து மாவு தேய்ச்சி வச்சுட்டேன் நான். மாவு தேய்ச்சி வச்சுட்டு இப்போ வந்து நேற்று நான் முட்டை வாங்கியிருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த முட்டை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சு வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன நடந்துச்சுன்னா, ஒரு புதுசான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நேற்று வந்து T20ல வந்து இந்தியா வந்து கப்பு ஜெயிச்சிருச்சு. நைட்டு சூப்பராக அதை தான் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்தியா வந்து வின் ஆனது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பார்த்து வியந்துருந்தோம். பார்த்திங்கன்னா, வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வந்து கட் பண்ணிட்ட பிறகு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு, ஏன்னா தக்காளி வந்து நமக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கட் பண்ண டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு அதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நம்ம வந்து அது நல்லா வெடிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க மறக்காமல். கருவேப்பிலலாம் போட்டுக்கோங்க. நான் நைட் டைம் இருக்கிறனால போய் நான் செடியில் போய் பறிச்சுட்டு வரல. அதனால் வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்ம வெங்காயம் வந்து மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிட்டு பாருங்கள், உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிடும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மசாலாலாம் வதக்கிடலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி வதக்கியோம்னா எண்ணெயில் வந்து மசாலா வந்து வதங்காது. அதனால் நான் வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் மசாலாவே போட்டுட்டேன். இது தக்காளி வந்து நல்லா விழுத அரைச்சிட்டு தக்காளி வந்து எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புங்கள கூட தொக்கா இருந்தால் கூட சரி. நல்லா எண்ணெய் திருகி மேலே வருது. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், முட்டை கூட நான் ஊற்றிட்டேன். முட்டை ஊற்றிட்ட பிறகு பாருங்கள், முட்டையை வந்து நம்ம மூடி வச்சிடணும். போனோன்னே கலரிடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச பிறகு திருப்பி போட்டுட்டேன் முட்டையை. திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கலாம் அந்த சூடோடு. அப்போ தான் வந்து முட்டை வந்து வேகும். ஒரு பக்கம் மட்டும்தான் வெந்திருக்கு, இன்னொரு பக்கமும் வேகணும். அதனால் வந்து நான் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், என் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டெய்லி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்தி வந்து நல்லா தேய்க்கிறேன். சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி 3 பேர் தான். அதனால் வந்து நான் டிவி பார்த்துக்கிட்டே சப்பாத்தி வந்து செஞ்சேன். சண்டே என்ன ஸ்பெஷலாக போயிட்டுருக்குதோ சரிகமப்பா அந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டுருக்கு. அதனால் அந்த சரிகமப்பா சீசன் பார்த்துக்கிட்டே நான் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜலிச்சு மாவு தான் வச்சு நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சேன். இது பாருங்கள், சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு மட்டும் தான் சேர்ப்போம். உப்பு வந்து ஜாஸ்தி நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம். நல்லா பெரிய தேய்ச்சிட்டேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு சுடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். சுட்டு நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். யாருக்கு சூடாக இருக்குமோ அப்பப்போ சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள், இது சப்பாத்தி மொத்தம் நான் தேய்ச்சிட்டேன். தக்காளி தொக்கும் ரெடி, முட்டை தொக்கும் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரிப்பீட்டான வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். பாய்.